Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC எக்ஸாம்க்கான questions தான். ஸோ எல்லா பேப்பரும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கியோட பேப்பருமே வந்து இட்ஸ் கோனா பி லைக் இங்கிலீஷ் செஷன் தான். ஸோ கம்ப்ளீட்டா வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி சால்வ் பண்ணலாம் ஒரு டாபிக்கும் அந்த ஐடியாஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த டாபிக் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு தனி வீடியோ மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுமே யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் இட் ஸோ தட் வந்து இப்போ நான் சொல்ற ஒரு டாபிக்லுமே என்ன விஷயங்கள்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் எல்லா பேப்பர்லயும் சொல்லியிருந்திருப்பேன். அங்க இன்னுமே வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இட் வில் பி கிவன் தேர். ஓகே, ஸோ லைக் டாபிக்ல எவ்வளவு வந்து வெயிட்டேஜ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த செஷன்ல வந்து யூ ஹேவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இப்போ இவ்வளவு நாள் நீங்க பார்த்த பேப்பர்ல உங்களுக்கு ஆர்சி இல்ல, பட் ஆனா இன்னைக்கு செஷன்ல உங்களுக்கு ஆர்சி இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் வெயிட்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்சி கொஸ்டின்ஸ் இல்ல, பட் ஆனா உங்க சிலபஸ்ல வந்து இட் இஸ் தேர் வேர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஆல்சோ யூ ஹேவ் டு நோ. ஓகே, ஸோ நார்மலா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கும் பொழுது எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடி இருந்த விஷயங்கள் பேப்பர்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, first thing that you have to do is you have to go through the particular questions. Okay, so you will get an idea about the questions. So story based இருக்கும்பொழுது போயிட்டு questions படிச்சிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அப்படி இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க questions ஒரு ஐடியா எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஸோ தெரிஞ்சிட்ட பிறகு நீங்க அந்த காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்றீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் அந்த பாயிண்ட் கொடுக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் எப்பவுமே இந்த ஆர்சிக்கு வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஹவ் ஃபாலோட் இட் ஆல்சோ, இஃப் யூ ஹவ் சீன் ரிசல்ட்ஸ், do comment below. Okay, so இந்த இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு, so that people will follow the same. Okay, so அதுக்காக தான் இந்த கமெண்ட் பண்றது அப்படின்றது சொல்றது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பண்றீங்கன்னா அப்படியே வச்சுக்க வேண்டாம், you just put it in the comment so that அந்த ரிசல்ட்ஸுமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. if you guys have any other thing also you can comment. Okay, சரி, so going into the session, நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆர்சி இருக்கு. நான் ஆர்சி ரீட் பண்ணி தான் சொல்லுவேன். ஓகே, இங்க வந்து நமக்கு ஒரு குட்டி பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கு. you're gonna know even the vocabulary meanings also. so இந்த இதோட மீனிங் இல்லாம அதுல கொடுத்திருக்க வேர்டோட மீனிங் கூட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? so I'm going to read the paragraph, so you guys also read with me. so இது ரீட் பண்றதுனால என்ன பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ரீட் பண்ணி சொல்ற எக்ஸ்பிளனேஷனும் லைக் வாட் எவர் யூ கைஸ் ஆர் திங்கிங், so see whether it's like same. okay, so அந்த மீனிங்கும் தெரிஞ்சுக்கிறோம், இப்படிதான் நம்மளும் யோசிக்கிறோமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதனால யூ கைஸ் ஆல்சோ ஹேவ் டு ரீட் வித் மீ. ஓகே, சரி பார்க்கலாம். So as society becomes more and more affluent, people would prefer to work shorter hours at their regular employment so that they may enjoy longer hours of leisure during which they can indulge in more congenial activities. Okay, so first of all இந்த particular sentenceல நமக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. ஓகேயா? ஸோ ரெண்டு வார்த்தை என்னது? எஃப்ளூவென்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ வசதி நிறைய நிறைஞ்சு இருக்க ஒரு விஷயத்த எஃப்ளூவெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கான்ஜெனியூவல் ஆக்டிவிட்டிஸ்னா, கான்ஜெனியூவல் நம்ம வெக்காப்ல பார்த்த ஒரு வேர்ட்ல என்னது, விச் இஸ் கன்டியூசிவா இருக்கு, இணங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதான் இங்க கான்ஜெனியூவல் சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு சொசைட்டி வந்து பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் அஃப்ளூவென்ட்னா வசதியா இருக்கு. பீப்புள் வந்து ஆனா would prefer to work ஷார்ட்டர் ஹவர்ஸ், கம்மி நேரத்துக்கு தான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க அட் த ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தே மே என்ஜாய், பட் லாங்கர் ஹவர்ஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்றதுக்காக எடுத்துப்பாங்க. லீஷர் டியூரிங் விச் தே கேன் இண்டல்ஜ் இன் மோர் கான்ஜெனியூவல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் உங்களுக்கு ஐம் சாரி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டிப்பா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு வேர்டு கேட்டீங்கன்னா அதோட மீனிங்கும் எழுதிக்கோங்க. அடுத்தது, ஸோ தே வில் நாட் லைக் டு வேஸ்ட் தேர் லீஷர் டைம் பெர்ஃபார்மிங் ரொட்டீன் டொமஸ்டிக் chores. Okay, so what do you mean by chores? வேலைகளை தான் சொல்றாங்க. ஸோ விச் டென் டு சாப் தேர் எனர்ஜி. ஓகே, ஸோ அவங்களோட எனர்ஜியை ஃபுல்லும் எடுத்துருது இல்லை. ஸோ அதை தான் இங்கே சாப் தேர் எனர்ஜின்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் லீஷர் டைம். ஓகே, ஸோ அவங்களுடைய டைம் தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட். ஸோ அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், ரொட்டீனாக அந்த வேலையை எப்படி செய்யணும், ஷார்ட் ஹவர்ஸ் எதுக்கு கொடுக்கணும், லாங் ஹவர்ஸ் எதுக்கு கொடுக்கணுன்றத தே ஹேவ் சம் டிட்டர்மினேஷன். ஓகே, ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ த ஐடியா ஆஃப் அ ரோபோட் ஸ்லேவ் விச் வுட் பி கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் மெனி ஆஃப் தீஸ் monotonous chores is one that will appeal too many. Okay, so what do you mean by monotonous, which is dull-ஆ இருக்கிற வேலைகளை பத்தி நம்ம பேசும்பொழுது it is monotonous அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? which is like not interesting அப்படின்னும் பொழுதும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வேர்டுக்கு நம்ம சினோனிம் எடுத்துக்கிட்டா டல் எடுத்துக்கலாம், மீனிங் எடுக்கும்பொழுது இட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரோபோட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மைன்ஸ்ல யூஸ் பண்றாங்களாம், ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்றாங்க டு பெர்ஃபார்ம் டாஸ்க் விச் ஆர் டூ ரிஸ்கி ஃபார் ஹியூமன் பீங்ஸ். ஸோ நார்மலா வந்து ஹியூமன் பீங்ஸை எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆனா
சில மிஷன் ரிலேட்டட் திங்ஸ்ல நம்ம மைண்ட் வந்து ஆப்சென்ட்டா இருக்குன்ற பட்சத்துல ஃபேக்டரிஸ்லலாம் ஏதாவது டேமேஜஸ் நமக்கு நடக்கும்ல. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா தெல் யூஸ் ஈவன் ரோபோட்ஸ். ஓகே. ஸோ அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? மைன்ஸ். ஓகே சார். லைக் இப்போ கோல் மைன் அந்த மாரி இதெல்லாம் கீழலாம் எடுக்கும்பொழுது, இந்த மாரி ப்ராசஸ் பண்றாங்க அப்டின்னும்பொழுது, நீங்க மைன்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். அது எப்டி இருக்கும்ன்ட்டு. ஸோ மிஷின்ஸ் யூஸ் பண்றது நெறைய இடத்துல இருக்குன்னும் பொழுது, ஹியூமன் பீயிங்ஸ் அங்க நெறைய இருக்கிறாங்க அப்டின்னும் பொழுது, சம் டேமேஜஸ் ஆர் அவங்களுக்கு வந்துட்டு பாதிப்புகள் நெறைய வரும்ன்றதுக்காக ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அததான் இங்க ஃபேக்டரிஸ்லயும், மைன்ஸையும் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இட் டேக்ஸ் a lot of research by dedicated scientists and sufficient financial backing for a model to be developed to perform a new task. So ஒரு new task பண்ணணும் அப்படின்னும் பொழுது what is the backup that is needed? சஃபிஷியண்டா ஃபினான்ஷியல் பேக்கிங், காசு நிறைய இருக்கணும். அண்ட் டெடிகேட்டடா சயின்டிஸ்ட் வந்து அந்த விஷயத்த ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இன் டர்ன் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள் who feel the need for a robot to perform these specific tasks. ஓகே. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? அந்த ரோபோட்டோடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து எங்க நிறைய இருக்கும்ன்ற விஷயத்த பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக் டாஸ்க் பண்றதுக்கு ரோபோட் இருந்தா பெட்டரா இருக்கும்ன்றத எவ்வளவு பேர் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றத ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க டிசைன் பண்றதோ எல்லாமே பண்றதுன்னு சொல்லிட்டு இது வரையும் சொல்லியிருக்காங்க. த ப்ராப்ளம் ஆஃப் டிசைனிங் அ ரோபோட். இப்போ அந்த ரோபோட்னு ஒன்று வருதுன்னும் பொழுது அதை டிசைன் பண்றதுக்கு கேப்பபிள் ஆஃப் பெர்ஃபார்மிங் வேரியஸ் ரொட்டீன் டாஸ்க் அரவுண்ட் த ஹவுஸ் இஸ் நாட் இன்சர்மௌண்டபிள். what do you mean by insurmountable is ஒரு விஷயத்த வந்து கடக்க முடியாம கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது இட் இஸ் இன்சர்மௌண்டபிள் which is like பண்ண முடியாம இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ தமிழாக்கத்துல இப்படிதான் போட்டிருக்காங்க. கடக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம பேசும்பொழுது, அதாவது இந்த ரோபோட் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் இங்க மெயினா மீன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ த டொமெஸ்டிக் ரோபோட் ஸ்லேவ் will with its own computer and response mechanism and source of power which can be programmed to perform certain specific tasks is not an impossibility. It is like இதை டிசைன் பண்றது இட்ஸ் நாட் அன் இம்பாசிபிலிட்டி. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் பாசிபிள் திங்ஸ் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் பேசேஜும் படிக்கும் பொழுது லைக் ஹியூமன் பீயிங்ஸ்ல ஆரம்பிச்சு ஷார்ட் ஆர்ஸ் லாங் ஆர்ஸை பத்தி சொன்னது பிறகு ரோபோட்ஸ் எங்கெல்லாம் இருப்பாங்க, ரோபோட்ஸ் பண்றதுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தான் இங்க இருந்தது. அண்ட் நியூவா இருக்கிற வேர்டுக்குமே மீனிங்ஸும் நம்ம தெரிஞ்சிருப்போம். இப்போ என்ன பண்ணலாம்? கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரியா? Okay, so in an affluent society, people prefer to work shorter hours because, okay, you're going to give a reason. So, they are lazy, they do not have the strength to work, they want time to carry out other activities, they abhor their work. Okay, so they don't want to they want time to carry out other activities. அதாவது congenial activities, அதாவது அவங்க டைம் வந்து அவங்க லாங்கர் ஹார்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? டொமெஸ்டிக் சோர்ஸ். ஓகே. ஸோ டொமெஸ்டிக் வேலைகள். ஓகே. ஸோ லோக்கல்ல இருக்கிற ஒர்க்ஸ் அப்படின்னும் பொழுது ஆர் வெல்கம் பை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆர் டூ டிமாண்டிங் இல்லை லீட் டு ஃபேமிலி டிஸ்கார்ட் ஆர் டூ டைம் கன்சியூமிங். ஸோ அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது தான் இங்க மெயினா பேசினாங்க. ஷார்ட்டர் லாங்கர் ஹார்ஸ் பிகாஸ் இட்ஸ் டூ டைம் கன்சியூமிங்கா இருக்குதுன்னு சொல்றது தான். ஸோ டொமெஸ்டிக் சோர்ஸ் விச் இஸ் ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு மேல இந்த இடத்துல கொடுத்திருந்தாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் லீஷர் டைம் பெர்ஃபார்மிங்கா இருக்கு ரொட்டீன் டொமெஸ்டிக் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அது ஃபுல்லாவே உங்களை ஒர்க் பண்ண வச்சு ஃபுல்லா உங்க எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, சாப் யோர் எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாயிண்ட் தான் அதுக்கு நமக்கு கரெக்டானது. நெக்ஸ்ட், ரோபோட்ஸ் ஆர் ஆல்ரெடி யூஸ்ட் இன் மைன்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் டு பெர்ஃபார்ம் வாட்? அசார்டியஸ் டாஸ்க், இல்ல டாஸ்க் வித் கிரேட்டர் எஃபிஷியன்சி தென் ஹியூமன் பீயிங்ஸ், இல்ல டாஸ்க் வித் லீட்ஸ் டு எக்கனாமி இன் ஆபரேஷன்ஸ், டாஸ்க் விச் ஆர் forbidden by the லேபர் லாஸ். ஓகே. ஸோ என்ன சொன்னாங்க? ரொம்ப டேஞ்சரஸ் ஆன டாஸ்க்கை ஹியூமன் பீயிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ரோபோட்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் இங்க சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் அசார்டியஸ் அப்படின்னும் பொழுது டேஞ்சரஸ்ன்ற வேர்டும் நம்ம ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணலாம். விச் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So developing a robot capable of performing a new task. So ஒரு new task பண்றதுக்கு ஒரு ரோபோட்டை நம்ம டெவலப் பண்றோம். is difficult for the scientist, இல்ல is impossible for the scientist, requires huge capital, இல்லாட்டி வந்து depends on the number of people who require it. So what was given there? So number of people who prefer. நான் இத கூட இந்த பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல எங்க பார்த்தோம் நம்ம?
நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோ வந்து அதை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேயா, this in turn depends on the number of people who feel the need for the robot to perform these specific tasks. Okay, this was the point which was given. So அப்ப robot வந்து performing a new task develop பண்றாங்க அப்படின்னும் பொழுது which point has to be there, which is option 4 தான் கரெக்ட். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ஷன்ல எல்லாமே அங்க இருக்கிற பாயிண்ட் இருக்கும் சரியா, பட் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தான் போடணும். பிளைண்டா இந்த பாயிண்ட் அங்க பார்த்தோம் நம்ம டிக்கு போட்டோம் அப்படின்னும் பொழுது ஐ மீன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னும் பொழுது தப்பாயிரும். ஸோ அதனால இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் நமக்கு ஆன்சர் வருமானதை பார்த்துட்டு ஆன்சரை கரெக்டா போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So meaning for the word monotonous. Okay, so what do you mean by that? ரொம்ப not interesting இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன், which is the meaning. So they've asked even the same thing. Okay, so meaning தான் கேட்டிருக்காங்க. அப்போ repetitious, then bright இருக்கு, exciting இருக்கு, variable இருக்கு. இப்போ first eliminate பண்ணிடலாம். So அப்போ டல்லா இருக்குன்னா bright இருக்காதுல, exciting இருக்குன்னா interesting இருக்கிற ஒரு விஷயம் தான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். வேரியபிள் ஆகுதுன்னா கண்டிப்பா ஃபிளக்சுவேஷன் மோட்ல இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் ரெபிட்டிட்டஸ், விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் பாசிபிள், விச் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி தெரியுது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு இங்கெல்லாம் ஹாஃப் ப்ரோக்கனா நமக்கு சென்டென்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு டூ இஸ், இந்த மாதிரி 2ல நமக்கு சென்டென்ஸ் முடியாது, அண்ட்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அண்ட் டில ஏதாவது சென்டென்ஸ் முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு எலிமினேட் த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே, ஸோ தென் அப்புறமா நீங்க பார்க்கும்போது பி சி டி மூணுமே இன்ட்ரோடக்டரியா இருக்கு, அண்ட் ஏ அண்ட் பி தான் கன்க்ளூடிங்கா நமக்கு இருக்கு. ஓகேயா, ஸோ வேற ஏதாச்சும் க்ளூஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ சோஷியல் மீடியா பத்தி பேசியிருக்காங்கன்னா இங்க ட்விட்டர் பத்தி பேசியிருக்காங்க. ஓகேயா, ஸோ சி அண்ட் பி பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. த சோஷியல் மீடியா platform and Twitter Inc. sued Elon Musk on Tuesday for violating. Okay, so ஏதோ ஒன்று மீறி பண்ணியிருக்காருன்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பக்கத்துல you need V1. ஓகே, அப்ப டிக்கு அப்புறம் ஏ வரும்னு சொல்லலாம்ல, which is complete is a base form of verb. Okay, so person to complete the merger of agreed something. Okay, அப்போ D and A is a pair. அப்போ D and A pair na இங்க இருக்கு, அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் வச்சு யூ கேன் எலிமினேட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ டைல்ஸ்ன்னு முடியுது, அடுத்து டெம்பரேச்சர்ஸ் ஆஃப்னு கண்டிப்பா முடிய போறது இல்லை சென்டென்ஸ். அப்போ ஏ வந்து கன்க்ளூடிங்கா இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. அப்போ வேற என்ன விஷயம் இருக்கு, சைனாஸ் கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் ஷங்காய் அண்ட் டசன்ஸ் ஆஃப். ஸோ ஆஃப் இஸ் அ ப்ரிப்போசிஷன். ஸோ யூ நீட் அ நவுன் பிசைட் தட். ஓகே, விச் இஸ் அ ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அப்போ இங்க நம்ம ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொன்னா அண்ட் வராது. ஓகே, ஸோ கன்ஜங்ஷன் ஆஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அதோ சைனீஸ் சிட்டிஸ் நம்ம சொல்லலாம். அப்போ A and B நம்ம சொல்ல முடியும். Just read and see. China's commercial capital of Shanghai and dozens of other Chinese cities baked in scorching temperatures, which is possible. அப்போ A and B is a pair. Okay, so A and B is a pair நம்மொழுது option 2 is the right answer. Okay, so this is how you have to find. Okay, so let's move to the next question. So you have error spotting question. So error spotting வருது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேஸையுமே நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்புன்னு அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது சில டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த பட்சத்தில் என்ன பண்ணணும், ஒன்று ஒன்றா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அப்படி பண்ணலாம். யூ நோ இட் வெல் தட் யோர் சக்சஸ். அப்போ யூ பக்கத்துல நோன்றத நம்ம கரெக்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, which is which is plural verb தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப knows சொன்னா சிங்குலர்னு சொல்லலாம். ஸோ யூன்னு சொல்லும்பொழுது இங்க இந்த verb தான் இருக்கும். ஸோ இட் வெல் தட் your success. அப்ப அவங்களோட success in life, okay, so depends not on my advice. அப்ப பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, you need a positive statement after that. okay, so but on somebody else, but on somebody else's advice ன்னு சொல்லலாம். அதாவது you need I mean ஒரு பொசசிவா நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும், அதாவது கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம சொல்லணும். பட்டுன்னும் பொழுது ஒரு விஷயம் நெகட்டிவா இருக்கும், ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கும். அப்ப இங்க சொல்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் நாட் ஆன் அட்வைஸ். எந்த அட்வைஸ், மை அட்வைஸ், பட் ஆன் சம்படி எல்சஸ் அட்வைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யூ ஹாவ் அ பிரேக் ஹியர். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு அப்பாஸ்ட்ரஃபி வச்சு
கம்பேர் பண்ண மாதிரி சொல்லியிருக்கணும். ஸோ வேற உங்களுக்கு தேர்ட் பார்ட்ல யூ ஹேவ் த எரர். ஸோ இங்க ஆப்ஷன் 3ல உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த blank வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேயா, இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட்ல போட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டா அந்த கண்டென்ட் இருக்கான்னு பார்த்து ஆன்சரை கரெக்டா கிளிக் பண்ணுங்க. சரியா, நெக்ஸ்ட் ஒன். So all the girls students of the college are advised to sit in the girls common room. Okay, so when you have a apostrophe, okay, so apostrophe means in the particular irukku அப்படினும் பொழுது you need a noun beside that. Okay, possessive case, this is like my friend's pen அப்படின்னு நம்ம சொல்றோம், friend's pen. Okay, so அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ் apostrophe தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பக்கத்துல பென்ன்றது சொல்றோம். so pen is what, it's a thing, right? அப்போ ஒரு நவுன் பொழுது ஒரு person, place or thing ன்னு சொல்றோம். அப்போ பொசசிவ் கேஸ் யூஸ் பண்றதுக்கு பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நவுன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டிஸும் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ இங்க வந்து ஆல் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா, தட் இஸ் அ அட்ஜெக்டிவ் விச் இஸ் யூஸ்ட். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்கன்றாங்க. ஸோ இங்க ப்ளூரல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ வேர் யூ ஹேவ் த எரர், த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ்ல யூ ஹேவ் த எரர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so more than one successful candidate have taken the interview for one of the popular magazines being published from Delhi. Okay, so more than one அப்படினு சொல்றாங்கல. So first of all இது என்ன மீன் பண்றாங்கன்னா, it is singular-ஆ சொல்ற ஒரு விஷயத்தை தான் மீன் பண்றாங்க. So more than one successful candidate அப்படின்னு சொல்லியிருக்க singular, where has நம்ம have யூஸ் பண்ண மாட்டோம், has தான் யூஸ் பண்ணோம், which is a singular helping verb. Okay, so you have an error in the second part of the sentence. அப்ப இங்க ஆப்ஷன்ல நமக்கு 2ல தான் இருக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். Okay, so let's move to the next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு அண்டர்லைன்ட் பார்ட் இருக்கு. ஸோ ஒரு நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம், இல்லை வேர்ப் ஃப்ரேஸா இருக்கலாம், அது நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, போத் ரினைசன்ஸ் அண்ட் ரீஃபார்மேஷன், மறுமலர்ச்சி அண்ட் திருப்பி ஒரு விஷயத்தை ரீஃபார்ம் பண்றோம் அப்படின்னும் பொழுது அதையும் had been anticipate. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் had been நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், ஓகேயா, வெறும் had plus V3 யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு வந்து had plus V3 யூஸ் பண்ணுவோம். ஸோ had been யூஸ் பண்றீங்கன்னா passive voice தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த been வந்துச்சுனாலே பக்கத்துல V3 யூஸ் பண்ணுவீங்க, இல்ல V4 continuous tense-னா யூஸ் பண்ணுவோம். சரியா, பட் ஆனா பேஸ்ல கண்டிப்பா நம்ம அங்க ஒரு வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப கண்டிப்பா இது வராதுன்னும் போது நோ இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் இஸ் போத்னும் போது ரெண்டு விஷயம் பேசியிருக்காங்க. அப்ப நம்ம சிங்குலர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப ஹேஸும் போயிடுச்சு, யூ ஹேவ் தீஸ் டூ. ஓகேயா, ஸோ இங்க சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் அ செஞ்சுரி இன் இங்கிலாந்துன்றத மீன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க நம்ம V3 ஃபார்ம், அதாவது பாசிவ் வாய்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் பொழுது வாட் ஹேஸ் டு பி யூஸ்ட், என்ன க்ளூ இருக்கு, அது பாசிவ் வாய்ஸ்னும் பொழுது பை கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ அப்போ பின்னாடி நமக்கு சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னு சொல்லலாம். போத் த ரெனைசன்ஸ் அண்ட் ரீஃபார்மேஷன் ஹேட் பீன் ஆன்டிசிபேட்டட் பை அட்லீஸ்ட் அ செஞ்சுரி இன் இங்கிலாந்து, விச் இஸ் ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ ப்ரெசென்டா இருந்ததுன்னா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ பாஸ்ட்ல சொல்றீங்கன்னும் பொழுது had நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, next question. So next one is the concert will start when the audience comes. Okay, so இப்போ ஒரு கான்சர்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போ ஆடியன்ஸ் வந்து வந்த பொழுது நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் நடக்குதுன்னா ரெண்டுமே நம்ம வில் வச்சு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது நம்ம டாபிக் வைஸ் நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இட் இஸ் கிவன். ஓகே, ஸோ எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ லைக் அதுக்கு ஒரு சென்டென்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன், லைக் வில் யூ when you reach the particular station. Okay, so அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணா you should walk fast அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அங்க வந்து you will not reach the station unless you walk fast ன்னு சொல்லியிருப்பேன். you will walk fast ன்னு சொல்லியிருக்க மாட்டேன். பட் ரெண்டுமே இட்ஸ் a future action. பட் அங்க unless ன்னு வரதுனால அதுக்கு பக்கத்துல இருக்க சென்டென்ஸ்ல நம்ம will போடல, இந்த மாதிரி ஒரு கிளாஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்திருப்பீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா you have when. ஓகேயா, அப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும். அங்க you walk fast நான் சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி இங்க when the audience comesன்றது it is right, which is simple presentல நம்ம கொடுத்திருக்காங்க. அப்போ no correction required or no improvement required தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஒரு கேஸ். நெக்ஸ்ட் whileன்னு சொல்றாங்க அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுவீங்க, while ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டினியூஸ்ல இருக்கணும். அதாவது while she was playing the other friend got hurt நான் சொல்றேன். அப்போ ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் இருக்கணும் where it is in future. ஸோ அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேறனா பிளேஸ் சொல்லியிருக்கணும், இங்க பிளேஸை பத்தி பேசல. நெக்ஸ்ட் வென் டைமை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ வுட் ஹவ் காட் அ கிளாஷ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், வேற அங்க நமக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான ரீசன் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
So next one is a person who seems of had a retinal detachment must be seen by an eye surgeon right away. Okay, so it is something related to eyes. அந்த சர்ஜனை பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு a person சொல்லும் பொழுது ஹூன்றது வந்துட்டு எப்பவுமே யாரை ரிலேட் பண்ணும்னா ஒரு பர்சன், அதுக்கு முன்னாடி யாரை பேசியிருக்காங்களோ ஒரு ஹியூமன் பீங்கை தான் நம்ம ரிலேட் பண்ணுவோம். சரியா? அப்போ இங்க ஒரு பர்சனை ரிலேட் பண்ணி ஹூ சொல்லியிருக்கோம், விச் இஸ் இன் சிங்குலர் ஃபார்ம். ஸோ இங்க நம்ம சீம்ஸ்ன்றது தான் சொல்லுவோம். சரியா? அப்போ இங்க கீழே பார்க்கும்பொழுது இங்க சீம்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சீமிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹூ சீம்ஸ் ஆஃப் ஹேட். ஸோ தெர் இஸ் அ like error in the particular sentence. Okay, so off add of ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரிக்வயர்டுன்றதும் போயிருச்சு. ஓகேயா? அப்போ என்ன வரும்? ஹூ சீம்ஸ் டு ஹேவ், இது என்னது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஓகேயா? ஸோ இதை வந்துட்டு நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜெரண்ட் இருக்கும், இன்ஃபினிட்டிவ் இருக்கும், பார்ட்டிசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இது மூணுமே நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வேர் அது எந்த டென்ஸோ இல்லாட்டி சப்ஜெக்டோட நம்பருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறவே மாறாது. தட் வில் பி தேர் இன் த பர்டிகுலர் சென்டென்ஸ். வேர் இங்கே சொல்லும் பொழுது a person who seems to have a retinal detachment அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு த ஐஸ். ஸோ அதுக்கு வந்து சர்ஜனை ரிலேட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர்? விச் இஸ் ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். ஸோ இன்னொன்று நீங்க இங்க பார்க்கும்பொழுது 2 பக்கத்துல V1 தான் வரும்னா ஹேஸ் எப்படி வரும்? ஹேவ் ஃபார்ம்ஸ்ல V1ன்றது ஹேவ் தான், ஹேஸ் கிடையாது. ஸோ அதை வச்சும் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்க பாருங்க ஹூ சீமிங்ன்றதுலேயே போயிருச்சு அந்த இடத்துல. ஓகேயா? ஸோ இங்க சிங்குலர்ல இருக்கும்போது சீம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ்க்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பும் நமக்கு கொடுக்கல. சரியா? ஸோ அதனால அந்த ஆப்ஷன் நமக்கு போனதுனால ஆப்ஷன் 1 தான் பாசிபிளான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so you have fillers. So we have to read the particular sentence. So decide whether it is a positive or a negative statement, or if you can understand the meaning of the particular statement. கீழே வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ் என்னன்றத எது வரும் அப்படின்றதையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொன்னு என்னன்னா என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றதும் நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கணும். சரியா? we hope this hot weather will be dash. ஓகே, ஸோ ஒரு ஹாட் வெதர் பத்தி பேசியிருக்காங்க. இது நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ற வேண்டிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டிரான்சிட்டரி, lasting, permanent, lengthy. Okay, so what do you mean by transitory அப்படின்னு பாத்தீங்கன்னா which is not permanent. ஓகே, ஸோ ஒரு விஷயம் பெர்மனண்டா இல்லைன்னு சொல்லலாம். ஹாட் வெதர்ன்றது எப்பவுமே இருந்துட்டே இருக்க போறது கிடையாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிக்கும் போது வி ஹோப்ன்றது சொல்றாங்க. ஓகே, ஸோ லைக் இட் இஸ் they are thinking about that. Okay, so ஒரு டயலமால தான் இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? this hot weather will be transitory is the answer. and இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதை நவுன்னு சொல்லலாம். lasting, permanent, lengthy எல்லாமே adjective ன்னு சொல்ல முடியும். so be பக்கத்துல you can use even adjectives, sometimes even nouns can be used. அப்ப இங்க பாத்தீங்கன்னா the hot weather it is not permanent ன்னு சொல்றதுக்கு option 1 is more possible, which is 1. ஓகேயா? so permanent அது மட்டுமே இருக்க போறது இல்லை, உங்களுக்கு வேறையும் மாறதான் போகுது. ஓகேயா? Next one. So small local shops are dash to the town's character. Okay, so இங்க acquired இருக்கு, extrinsic is வெளிப்புறமா இருக்கிற விஷயங்கள், intrinsic is உள்ளார்ந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது லேர்னிங்கும் கொடுத்திருக்காங்க. so இங்க small local shops பத்தி பேசியிருக்காங்க are dash to the town's character. அப்போ ஒரு டவுன்குள்ளர இருக்கிறத பத்தி தான் பேசியிருக்காங்க. small local shops. Okay, so it is not outside, it has to be inside actually. ஏன்னா ஒரு டவுனை ரிலேட் பண்ணியிருக்காங்க. small local. Okay, so local shops பொழுது which is intrinsic, option 3 தான் வரும். வெளியில இருக்கிறத பத்தி இந்த சென்டென்ஸ்ல பேசுறதுக்கான அவசியம் இல்லை. so which is possible அதை நம்ம ரொம்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு யோசிக்கணும். next one. So next one is some policies may be dashed by the passing of a law. Okay, so inga may be, which is a modal verb, you have be form beside that. v1 தானே யூஸ் பண்ணுவீங்க. b ஃபார்ம்ஸ்ல v1 ஃபார்ம் b, இது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? v3 யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, so modal verb ஓட full sequence இதான் யூஸ் பண்ணுவீங்க. so illegitimate is v1 form, this is v3, illicit is v1, enacted is v2 or v3 ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 1 and 3 is eliminated, which is இல்லீகலா இருக்க ஒரு விஷயம் இல்ல முறைகேடா நடக்கிற ஒரு விஷயம் நமது illegitimate ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ prohibited is what? ஒரு விஷயம் banned ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது enactedனா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சொல்லலாம். so this is a negative and that is a positive word. but இங்க some policies may be dashed by the passing of a law. so it cannot be prohibited, it has to be enacted, which is option 4 தான் possible. ஏன்னா வந்து passing of a law பண்ணிருக்காங்கன்னும் போது you need a positive word. so அப்போ option 4 is the right answer. next one.
So next one you have one word substitution. So one word substitution வருது அப்படின்னும்போது கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் அட்லீஸ்ட் இருக்கு. 2ல இருந்து 3 கொஸ்டின் கூட சில ஷிஃப்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால அத வந்து நீங்க செஷன்ஸ்ல பார்க்கும்பொழுது அத நீங்க எழுதிக்கோங்க. கீழ இருக்கிற ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுனால அதோட மீனிங்கும் நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ இங்க பெர்சன் வித் அ ஒன் ட்ராக் மைண்ட். ஓகே. ஸோ ஒரே ஒரு இதுதான் யோசிப்பாங்க. ஒரே வழியில. அப்படி இருக்கிற மைண்ட் இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ டிப்சோமேனியா. ஓகே. டிப்சோமேனியா இஸ் நத்திங் பட் ஆல்கஹால் அப்யூஸ் பண்ற அந்த மாதிரி கேரக்டர்ஸை சொல்லும் பொழுது டிப்சோமேனியா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் பிப்ளியோ கிளெப்டோமேனியா. ஓகே. ஸோ விச் இஸ் லைக் புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி மென்டலி டிஸார்டர்டா இருக்கிற ஒரு பீப்புளை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? பிப்ளியோ கெப்டோ மேனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் பைரோமேனியா. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஓகே. ஸோ லைக் ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்சசிவ் டிசையர்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. லைக் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள இது மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் மோனோமேனியா இஸ் நத்திங் பட் ஒரு ஐடியா இல்லைன்னா அவங்க வச்சிருக்க அந்த பிளான்ஸ். ஓகே. ஸோ அது எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற தாட்ஸோட இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ மோனோ மேனியா அப்படின்னா தே ஆர் ஒன் ட்ராக் மைண்டட் விச் இஸ் அவங்களோட ஐடியாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நேரோடா இது இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஒரு இதுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அதை வந்து யூ கைஸ் ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட் விச் இஸ் ஆப்ஷன் 4 இஸ் பாசிபிள் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் a shelter for a dog. ஓகே. ஸோ ஒரு டாகுக்கான ஷெல்டரை பத்தி பேசும்பொழுது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெனல். ஓகேயா? ஸோ கெனல் தான் வந்து டாகோட ஷெல்டர். அப்போ இந்த போன் ஃபயர்னா ஒரு நெருப்பு தான் சொல்றாங்க. ரீமிஸ்னா யூஆர் மிஸ்ஸிங் சம்மன். ஓகே. ஒரு குறையா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பொழுது சொல்லலாம். ஸோ மின்ட் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ விச் இஸ் நாட் ரிலேட்டிங் டு திஸ் பர்டிகுலர் திங். நீங்க இதுக்கு என்ன வேணா எடுத்துக்கலாம். மின்ட் லீவ்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? பட் இந்த டாபிக் இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நமக்கு இந்த சென்டென்ஸ்க்கு தேவையில்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கண்டெயின். ஓகே. ஸோ கண்டெயின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க கண்டிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கேட்டிருக்கிறது ஆண்டனம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு தேவை. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அப்போ கண்டெயின்னா ஒரு விஷயத்த கண்டிக்கிறோம் அப்படின்றோம். டிசர்வ்ட், ஏர்ன்ட், இம்மாரல், கம்மிங். அப்போ கண்டிக்காம இருந்தாதான் இம்மாரலா இருப்பாங்க. அப்போ ஆண்டனம் இஸ் ஆப்ஷன் 3. கண்டிக்கும் பொழுது மாரலா இருக்கணும் தான் கண்டிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கிளிக்விஷ். ஓகே. ஸோ இது வந்து தன்னலம் சார்ந்து இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்லலாம்னா கிளிக்விஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு ஆன்டினம் கேட்டிருக்காங்கன்னா தன்னலமா இருக்கவங்க அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஓகே. ஸோ தே நாட் திங்க் அபவுட் எனி ஒன் எல்ஸ். ஓகே. ஸோ அதை சார்ந்து இருக்கும் பொழுது அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி மைண்டடா இருப்பாங்க விச் இஸ் ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும்? விச் இஸ் ஆப்ஷன் 1. ஓகேயா? ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் அந்த குவைக் அப்படின்ற இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா விச் இஸ் ஃபேவரபிள் ஆர் எலிக்வெண்டா இருக்கிற எலிகெண்டா இருக்கிற கேரக்டர்ஸை பேசும்பொழுது நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஃப்டி. ஸோ லாஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? லாஃப்டி மவுண்டன்ஸ் விச் இஸ் வெரி ஹியூஜ் அண்ட் பிக், ரைட்? ஸோ அதை லாஃப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான சினினம் கேட்டிருக்காங்க. ஸோ சினினம் இஸ் வாட்? வெக்காபை நீங்க கவனிச்சிருந்தா இந்நேரத்துக்கு இதுக்கான ஆன்சரை நம்ம டப்புன்னு சொல்ல முடியறதா இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இதுக்கு ஆன்சர் இஸ் சினினம் வந்து இட் இஸ் சோரிங். ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை சோர்? நான் வந்து வெக்காப் எடுக்கும் பொழுது சோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். த பேர்ட்ஸ் ஆர் சோரிங் இன் த ஸ்கை. அதாவது ஃபுல்லா அதோடைய விங்ஸ் எல்லாம் ஃபிளாட்டா விரிச்சுட்டு மேல அப்படியே மூவ் பண்ணும்ல. ஸோ அங்கதான் அது சோரிங் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். விச் இஸ் ஆன் ஹை, அந்த ஸ்கைக்கு கீழே வந்து அது வந்து சோர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விச் இஸ் ஹையா இருக்கிற இடத்துல. ஸோ லாஃப்டிக்கு சினினமா போட முடியும்னா அந்த சோரிங்ன்ற வேர்டை தான் நம்மளால போட முடியும். ஓகேயா? ஸோ இதுக்கு தான் வந்து அந்த இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க சொன்னேன். இட்ஸ் லைக் இதுக்குமே நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேயா? சரி. ஸோ கிரீசி ஸ்பூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ரொம்ப சீப்பா, ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது சாப்பிடுறாங்க அப்படின்னும் பொழுது சீப்பா, அதாவது நாட் டூ எக்ஸ்பென்சிவா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா கிரீசி ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இங்க வந்து a cheap expense ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ wait, a lazy person who watches a great deal of television, an inexpensive restaurant that fries foods on a grill to attend a party without being invited. Okay, so what will be the answer? Which is cheap நாலே inexpensive ன்னு சொல்றோம். ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, so next question பார்க்கலாம். For crying out loud. So it's a idiom which is given. So இதோட meaning என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to express yourself as like you got irritated or impatient இருக்க மாதிரி நீங்க உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பொழுது என்ன சொல்லலாம், for crying out loud அப்படின்ற இடியமோட மீனிங்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா restlessness or if you are in trouble you'll turn to anything that improves the situation, any ordinary person or an expression of extreme annoyance. What do you mean by annoyance அப்படின்னா, annoyance is a noun. annoy பண்றீங்கன்னா verb ன்னு சொல்லலாம். irritate பண்றது தான் அந்த வேர்டோட மீனிங். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சொன்னா, irritation or impatient இருக்கிறதுன்னு சொன்னல, for crying out loud அப்படின்னும் பொழுது, ஸோ அதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 is possible. ஸோ மீனிங் சொல்லும் பொழுது try to make note of it, which is impatience or irritation இருக்கு அப்படின்னும் பொழுது அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், இந்த மீனிங்கை நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இரிட்டேஷன். ஓகே, டிஏவும் நமக்கு அந்த இடத்துல வரும். ஓகே, யூ ஜஸ்ட் செக் த பர்டிகுலர் மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் passive voice. Okay, so இங்க என்ன இருக்கு, சிவாஜி not only founded a big empire but also ruled it wisely and well. ஓகேயா? ஸோ இங்க வந்து சிவாஜி not only கொடுத்துருக்காங்க, இங்க பட் ஆல்சோ நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ ஃபவுண்டட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னவா கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் இஸ் சிவாஜி தான் பண்றாங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபவுண்டட் அ பிக் எம்பையர் மட்டும் இல்ல, பட் ஆல்சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரூல்ட் இட் வைஸ்லி அண்ட் வெல். ஓகே, ஸோ அவர் வந்து எப்படி அதை ரூல் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கும் பொழுது இந்த சென்டென்ஸ் வந்து நாட் ஓன்லி பட் ஆல்சோ இல்ல ஐதர் ஆர் நைதர் நார் அப்படின்னு வருதுன்னா, நீங்க என்ன நாட் ஓன்லி பக்கத்துல யூஸ் பண்றீங்களோ அதே கான்செப்ட் தான் பட் ஆல்சோ பக்கத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ நமக்கு சப்ஜெக்ட் வந்து சிவாஜி. ஓகே, ஸோ அப்போ அடுத்தது என்ன வருது, a big empire அப்படின்றது தான் founded a big empire which is the object. அப்போ இது வந்து நமக்கு எப்படியும் பின்னாடி போயிடும். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்டிங் ஆஃப் தி சென்டென்ஸ்ல நமக்கு என்ன இருக்கணும், a big empire. ஸோ நாட் only is big empireன்னு ஒன்று இருக்கு. ஸோ அடுத்தது a big empire was அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, where you have V2 form here. ஸோ was தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம், is நமக்கு வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா was not only a big empireன்ட்டு verbல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. verbல ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அடுத்து நாட் ஓன்லி வாஸ் அ பிக் எம்பையர் ஃபவுண்டட் பை சிவாஜி. ஓகே, ஸோ இங்கேயே நமக்கு பை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் தேர். ஸோ இப்படிதான் நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண முடியும், வாஸ் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் வி ஹேவ் எலிமினேட்டட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீட் பண்ணலாம். A big empire was not only founded by Shivaji, but it was also ruled wisely and well. Okay, so இங்க வந்து குடும்பம் கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் கிளீன் சென்டென்ஸ். ஸோ இது ஏன் வராது அப்படின்னு பார்க்கலாம். வாஸ் நாட் ஓன்லி அ பிக் எம்பையர், அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். ஓகே, வாஸ் நாட் ஓன்லி அ பிக் எம்பையர் ஃபவுண்டட் பை சிவாஜி பட் இட் வாஸ் ஆல்சோ ரூல்ட் வைஸ்லி அண்ட் வெல் பை ஹிம், விச் இஸ் நாட் அ ப்ராப்பர் இங்கிலீஷ். ஸோ இங்க வந்து வாஸ்ன்னு நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க ஹெல்பிங் வேர்ப் வச்சு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பண்ணிருப்போம். ஸோ நீங்க அதை பார்த்திருந்தா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் வச்சும் பண்ணியிருந்திருப்பேன், WH கொஸ்டின்ஸ் வச்சும் எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இங்க தேர்ட் ஆப்ஷன் நமக்கு வரல. அடுத்து நாட் ஓன்லி வாஸ் அ பிக் எம்பையர் ஃபவுண்டட் பை சிவாஜி பட் இட் வாஸ் ஆல்சோ ரூல்டு. ஸோ which doesn't convey the exact meaning. ஸோ ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்டை கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணிருக்கணும். ஃபோர்த் ஆப்ஷனும் நமக்கு வராது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா a big empire, okay, was not only founded, where this is a adverb which is given, this is the verb which is V2 form which is given by. Okay, by passive convert பண்ணுவோம், by use பண்ணுவோம், subject இங்க வந்துருச்சு. but it was also ruled wisely and well ன்றத சொல்லிருக்காங்க. so அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே நமக்கு போட்டாச்சு. புரியுதா? okay, so option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். next question. Okay, so next you have wrongly spelt, which is magnanimous. Okay, so பெருந்தன்மையோட ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். distinguished அப்படின்னு சொன்னா வந்து ஒரு விஷயத்தை நீங்க டிஃபரன்ஸ் காமிக்கும் பொழுது distinguish பண்றோம், பிரிச்சு பார்க்கறோம்னு சொல்லலாம். so you don't have error in this particular word or in this word. ஓகேயா? okay, so இங்க வந்து condescending. okay, so which is இணக்கத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது condescending அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசெண்டிங்ன்ற ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கா, ஜஸ்ட் செக் தட். ஸோ எக்ஸாபரண்ட் அப்படின்னா வந்து உற்சாகமா ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது எக்ஸாபரண்ட் கேரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சொல்லலாம். ஸோ யூ ஹாவ் அ எரர் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்பெல்லிங் விச் இஸ் CON
DESCENDING. Okay, so this is the right spelling where CI வரக்கூடாது, CE தான் நமக்கு வரும். So third option தான் நம்மளோட answer. Okay, ஓகே ஸோ என்னோட செஷனுக்கு எண்டுக்கு வந்தாச்சு ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக காமிச்சிருந்தா நிறைய நாலேஜ் கிடச்சிருந்துருக்கும் ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.